மருமகள் நீ பிரேமும் இந்த இடத்துல செய்து குழந்தைய பார்க்க முடியலப்பான்னு சொல்றாங்க. என்னாச்சு செய்து நடந்துச்சு சொல்றாங்க. ஈஸ்வரி இப்படியே பூச்சேன்றாங்க. பார்த்து வரக்கூடாதா? ஐயோ மாமா நான் பார்த்துதான் வந்தேன், ஆனா திடீர்னு எனக்கு ஏன் இப்படி ஆச்சு எனக்கும் ஒன்றும் புரியலன்ற மாதிரி சொல்றாங்க. சரி விடு போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க டைம் நெருங்கிட்டு இருக்கு. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்றாங்க. பாத்துக்கலாண்டி, அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலான்றாங்க. இங்க பாரு கண்டிப்பா அவங்க என் வழிக்கு நான் கொண்டு வந்தே ஆகுவான்றாங்க. அவங்க இந்த டைம் நான் சும்மாவே விட போறது இல்லைன்றாங்க. 5 மணி ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் யாருன்றதை அவங்களுக்கு காமிக்கிறன்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாமரையும் அவங்களுடைய அம்மாவும் இந்த இடத்துல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பாக்கு சொல்லுவாங்க. அண்ணன் இங்க பாரு நான் சொன்ன டைம் வரைக்கும் தான், இல்லைன்னு வச்சுக்கோங்க நடக்கிறது வேற, என்னை வேற ஒருத்தையே பார்க்க வேண்டியதா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சாவித்திரி. அதுக்கப்புறமா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. ராஜாங்கம் அவன் என்ன பண்றத பார்க்கலாம், அவளா நானா அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்துட்டு இருக்கேன் நானும் அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் சொல்றாங்க. இந்த இடத்துல எதுக்கு ராஜாங்கம் தேவையில்லாதது சொல்லு, அவர் சொல்றதை பண்ணி நின்னது என் பையனை தாலி கட்ட வைக்கணுமா? இல்ல நீ கொஞ்சம் பொறுமையை எடுத்து பேசு, தாமரைக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல சாவித்திரி கேட்பாளா? அவளுக்கு இதெல்லாமே தேவைதான், ஏன்னா அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு, அதுக்கான தண்டனை அனுபவிக்கிட்டோன்ற மாதிரி ராஜாங்க அவங்களுடைய சித்தப்பா கிட்ட சொல்றாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது, சாவித்ரி தாமரையுடைய பிளான் அடுத்து என்னவா இருக்க போகுது, அது எல்லாமே சேது தமிழ் செல்வி எப்படி முறியடிக்க போறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.